ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இந்த பசில் தான் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம இந்த கொஸ்டின் முடிச்சுட்டோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சுட்டோம். இது எல்லாமே டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். டெக்ஸ்ட் புக்ல இருக்க எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பிளஸ் ட்ரை தீஸ் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ போன வீடியோ டெஃபினட்டா பார்த்துருங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இதான் சால்வ் பண்ண போறோம். இந்த பசில் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கலாம். This puzzle involves fraction in Tamil song and its explanation. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பாட்டை வாசிக்கிறேன். தமிழ் சாங். கட்டியால் 8 கட்டி, காலரை முக்கால் மாற்று, வியாபாரி சென்று விட்டார், சிறு பிள்ளை 3 பேர்கள், கட்டியும் பூக் கோணாது, கணக்கிலும் பிச கோணாது, கட்டியாய் பகர வல்லார், கணக்கினில் வல்ல ராவார். ஓகே, இது எனக்கு சரியா தெரியல. பட் நான் வாசிச்சிட்டேன் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட், நான் டு கிரேட் எக்ஸ்டென்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாசிட்டேன். ஸோ நான் இப்போ இதே எக்ஸ்பிளனேஷன் இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு படிக்கிறேன். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜாகரி மர்ச்சன்ட் ஹேட் 8 ஜாகரி பால்ஸ் வித் டிஃபரெண்ட் வெயிட்ஸ் சச்சஸ் 1/4 kg, 1/2 kg, 3/4 kg. ஓகே, வேற வேற வெயிட்ல இருக்கு ஜாகரி பால். ஒரு பால் வந்து 1/4 கிலோஸ் இருக்கு. ஒரு பால் வந்து 1/4 kgs இருக்கு. இன்னொரு பால் பாத்தீங்கன்னா 1/2 kg, இன்னொரு பால் 3/4 kg. ஸோ 3 வெயிட்ல இருக்கு. ஸோ 1/4 kg, 1/2 kg, 1/2 kgs, 3/4 kgs, 3/4 kgs. ஸோ 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெயிட் இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா, he called his 3 children and asked them to share those jaggery balls equally in weight. ஓகே, டோட்டல் வெயிட் தெரிஞ்சாலும் நீங்க ஈக்குவலா ஷேர் பண்ண முடியும். ஸோ டோட்டல் வெயிட் அவங்க ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். how did the children share it equally among themselves? இதான் கொஸ்டின். ஸோ இதான் கொஸ்டின். ஸோ அவங்க ஹிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நம்பர் ஆஃப் ஜாகரி பால்ஸ் வித் given weights are 5. இது 5 இருக்கு. இந்த 1/4 kgs வந்து இந்த மாதிரி 5 பால் இருக்கு. அப்புறம் 1/2 kg மாதிரி 2 பால் இருக்கு. ஸோ 3/4 kg ஒரே ஒரு பால் தான் இருக்கு. ஸோ இதான் உங்களுக்கு க்ளூ. ஸோ 5 1/4 kg பால் ஜாகரி பால்ஸ் இருக்கு. 2 1/2 கிலோ ஜாகரி பால் இருக்கு. ஒரு 3/4 kg ஜாகரி பால் இருக்கு. ஸோ இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட். இதை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ 5 balls with the weight of 1/4 kilos, 5 balls with weight of 1/4 kilo, 2 balls with the weight of 1/2 kg, and 1 ball with the weight of 1 jaggery ball with the weight of 3/4 kilos. ஸோ இதான் பேசிக்கா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை 3 குழந்தைங்களுக்கு கரெக்டாக பிரிக்கணும் நம்ம. ஸோ 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 பேர் நம்ம வரையலாமா? ஸோ ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு பொண்ணு இருக்கா, சாரி இப்படி ஒருத்தி இருக்கா. அப்புறம் ஒரு பையன் இப்படி இருக்கான், இப்படி இருக்கான். அப்புறம் இன்னொரு பையன் இப்படி இருக்கான். ஓகேவா? இப்படி கரெக்டா இருக்கும். ஸோ 3 பசங்க இருக்காங்க. ஸோ டோட்டலா 3 பசங்க டோட்டலா இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது எல்லாத்தையும் டோட்டல் வெயிட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ 5 பால் வித் 1/4 கிலோஸ் இருக்கு. 1/2 kgல 2 பால் இருக்கு. 3/4 kilograms ஒரு பால் இருக்கு. ஸோ டோட்டல் வெயிட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா, இதை நான் கீழே தள்ளிடுறேன். இது கொஞ்சம் கீழே தள்ளிக்கிறேன். ஓகே, இப்போ 5 × 1/4 பிளஸ் 1/2 × 2 பிளஸ் 3/4 × 1 இதுதான் டோட்டல் வெயிட் வரும் உங்களுக்கு. ஸோ அதை நான் எழுதிடுறேன். ஸோ 5 × 1/4, 5 × 1/4 கிலோஸ், 1/4 kg பிளஸ் 1/2 × 2 kgs, 2 kg பால். ஸோ 2 பால் வந்து 1/2 கிலோஸ் இருக்கு. ஸோ அதை அப்படி எழுதிக்கிறேன். 1/2 × 2 kg plus 3/4 × 1 kg, 3/4 × 1 kg இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதான் டோட்டல் வெயிட். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வெயிட் கிடைச்சிரும். ஸோ 5 × 1/4 என்ன வரும் உங்களுக்கு? 5/4 வரும். 1/2 × 2 1 வரும். 3/4 3/4 தான். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை 5/4 எழுதிக்கிறேன். இதை வந்து 5/4 எழுதிக்கிறேன். இதை வந்து 2/2 வந்து நான் 4/4 எழுதிக்கிறேன். 1 இது 1 தான் பேசிக்கா. 1/2 × 2 1. நான் 1 என்ன பண்றேன்னா 4/4 எழுதுறேன். 1 can be written as 1 kg can be written as 4/4 kilograms. ரெண்டும் ஒன்று தான். ஸோ அது ஏன் எழுதுறேன் அப்புறமா சொல்றேன். ஸோ 4/4 kg, இது வந்து 5/4 kg, இது 4/4 kg, இது 3/4 kg. இப்போ நீங்க ஈஸியா ஆட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஸோ இது ஈஸியா ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 5/4 plus 4/4 9/4 வரும். 9/4 plus 3/4 என்ன வரும் உங்களுக்கு? 12/4 வரும். ஸோ 5/4 plus 4/4 plus 3/4 is the same as 5 plus 4 plus 3 the whole divided by 4. ஸோ இது என்ன வரும் உங்களுக்கு? 5 plus 4 9 வரும். 9 plus 3 12. ஸோ 12/4 தான் ஆன்சர். 12/4 kg. ஸோ 12/4 kg நீங்க எப்படி எழுதலாம்? 3 kgs. ஆன்சர் வந்து 3 kgs தான். ஸோ டோட்டலா உங்ககிட்ட ஒரு 3 கிலோ ஜாகரி இருக்கு. ஸோ டோட்டலா யூ ஹாவ் 3 kilos ஆஃப் ஜாகரி. அதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இதை நீங்க எப்படி பிரிச்சுப்பீங்க? ஆளுக்கு ஒரு கிலோ கொடுத்தீங்கன்னா கேம் ஓவர், அவ்வளவுதான். 3 kgs divided by 3 children. ஸோ ஆளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 கிலோ கிடைக்கும். ஸோ ஈச் சில்ட்ரன் வில் ரிசீவ் 1 kilo ஆஃப் ஜாகரி. ஸோ அதை எப்படி வேணாலும் நீங்க பிரிச்சுக்கலாம். அந்த பால் வந்து பிரச்சனை இல்லை. அது எந்த விதமா வேணாலும் பிரிச்சுக்கலாம். நான் ஈச் சைல்டு வில் ரிசீவ் 1 kilogram ஆஃப் ஜாகரி. ஸோ இவங்களுக்கு 1 கிலோ, இந்த பையனுக்கு 1 கிலோ,
இந்த பையனுக்கும் 1 கிலோ. ஸோ ஒரு பொண்ணுக்கு 1 கிலோ கிடைச்சிருச்சு. மத்த 2 பசங்களுக்கும் இந்த பையனுக்கு 1 கிலோ கிடைச்சிருச்சு. இந்த பையனுக்கும் 1 கிலோ கிடைச்சிருச்சு. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ how did the children share it among themselves இதான் ஆன்சர். ஸோ இது இன்ஃபேக்ட் நான் ஆளுக்கு எப்படி பால் வரும் 5 பால்ஸ் இருக்கு. மொத்தம் ஒரு கிலோ இருக்கு. ஆளுக்கு 1 கிலோ பிரிச்சுக்கலாம். அது எப்படி பிரிக்கலாம்? 5 பால் இருக்கு. ஓகே, பால் வைஸ் கணக்கு பார்த்தா எப்படி வரும்? ஓகே, அந்த பால் வைஸ் கணக்கு நீங்க போடவே தேவையில்லை. நீங்க ஆளுக்கு ஒரு கிலோ கொடுக்குறீங்க. இவங்களுக்கு 1 கிலோ ஜாக்கெட் இவங்க கிட்ட 1 கிலோ ஜாக்கெட் இருக்கு, இவங்க கிட்ட 1 கிலோ ஜாக்கெட் இருக்கு, இவங்க கிட்ட 1 கிலோ ஜாக்கெட். ஸோ வெயிட் வச்சு தான் அவங்க மெஷர் பண்ண சொல்றாங்க. ஈக்குவலா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா he called his 3 children and asked them to share those jaggery balls equal in weight. அவ்வளவுதான். ஸோ வெயிட்டை வச்சு நான் மெஷர் பண்ணிட்டேன். ஸோ ஆளுக்கு ஒரு கிலோ கிடைக்குது. ஸோ இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முடிஞ்சா எக்ஸசைஸ் 1.1 ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்ஃபேக்ட் இந்த வீடியோல இது மட்டும் போதும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணிட்டேன் இன்னைக்கு வீடியோல. ஸோ அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸசைஸ் 1.1 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.